ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு தரமான படத்தை தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுவும் இந்த படத்தை இவ்வளோ நாள் நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேனேன்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டேன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு சூப்பரான படம். அதுலேயும் எந்த சீன் எடுக்கலாம், எதை எடுக்க வேணாம் அப்படின்னே தெரியல. ஏன்னா எல்லா சீனுமே சூப்பராக இருந்துச்சு. அதனாலேயே கிட்டத்தட்ட 1 hour கிட்ட பேசிட்டேன்னா பார்த்துக்கோங்க. அதனால வேகமாக ஒன்லைன் சொல்லி டக்குன்னு கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது ஒரு கொடூரமான ஜெயில் ஒன்று இருக்குது கடலுக்கு நடுமத்திலையா. அந்த ஜெயிலுக்கு போனால் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த ஜெயிலுக்கு போனால் அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. காலம் ஃபுல்லாக அதுவும் சாகிற வர ஒரு சின்ன ரூமில் கடந்து சாக வேண்டியது தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ரூமுடைய கதவையே திறப்பாங்க. அதுவும் உள்ள வந்து அந்த கைதிகளை அடிக்கிறதுக்காக மட்டும்தான். இப்படி இருக்க அந்த கொடூரமான ஜெயிலில் துரோகத்தினால நம்ம ஹீரோ வந்து வசமா மாட்டிக்கிறான். ஸோ அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கையே இங்கே முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு ஹீரோ நினைக்கும் போது தான் திடீர்னு அவனுடைய தரையை உடைச்சிட்டு ஒருத்தர் வராரு. ஆக்சுவலாக அவரும் இந்த ஜெயிலில் கைதியாக தான் இருந்தவர் போல. கிட்டத்தட்ட பல வருஷமா தப்பிக்கணுன்றதுக்காக டனல் மாதிரி ஒன்று தோண்டி தெரியாதனமா நம்ம ஹீரோடைய ரூமுக்கு வந்துட்டாரு. அப்புறமா ஹீரோ பார்த்து, தம்பி இந்த மாதிரி என் கூட சேர்ந்து நீ ஒரு டனல் தோண்டினேன்னா இங்க இருந்து நம்ம வெளியில போயிடலாம். அப்படி வெளியில போனா எனக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கிற இடம் தெரியும். அந்த பொக்கிஷம்ல இந்த உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு எக்கச்சக்கமான தங்கம், வைரம் அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ அதுல நான் உனக்கு பங்கு தரேன், கூடவே என்னுடைய நாலேஜையும் உனக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோவும் அந்த கொடூரமான ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம குழியை தோண்ட ஆரம்பிக்கிறான். ஸோ சக்சஸ்ஃபுல்லா அந்த ஜெயில இருந்து தப்பிச்சானா அந்த பொக்கிஷம் நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிதா இல்லையா, கடைசியில் அவனுக்கு துரோகம் பண்ண எல்லாத்தையுமே அவன் பழி வாங்கினானா அப்படின்ற கதையை வந்து பயங்கர சூப்பரா, அதுவும் 2002 வருஷமே சொன்ன கதை தான் தி கவுண்ட் ஆஃப் மோன்டே கிறிஸ்டோ. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஸ்கிரீன்ல என்ன போடுறாங்கன்னா, 1814 வருஷம் பிரெஞ்சு எம்பரரான நெப்போலியன் வந்து வார்ல தோத்ததுனால அவரை எல்பா ஐலாண்ட்ல வந்து சிறைப்பிடிச்சு வச்சாங்க. ஸோ யாருமே அவரை காப்பாற்ற வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் அவரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் பிரிட்டிஷ் ராணுவத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க பாதுகாவலுக்கு இருந்தாங்க. அந்த ஐலாண்டுக்கு யார் வந்தாலுமே அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கொலை பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம் அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய படகை காமிச்சா அந்த படகு பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா ஹீரோ வந்து கப்பலோடைய கேப்டனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அதனால அவரை காப்பாத்துறதுக்காக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தான் பக்கத்தில் இருக்கிற அந்த ஐலாண்டுக்கு வந்து அந்த போட்டை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கப்பலில் இருந்து பைனாகுலர்ல போட் போறதை பார்த்த அந்த கேப்டனுக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் இருப்பார்ல, அவர் இதை பார்த்துட்டு முட்டா பசங்க அந்த ஐலாண்டுக்கு போய் போறாங்களே அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது கேப்டனை காப்பாத்திடலான்ற மாதிரி அந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்றான். ஸோ அந்த ஐலாண்ட் பக்கத்தில் வந்ததுமே நம்ம ஹீரோவும் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் கீழே இறங்குறாங்க. நீங்க போட்டை கொஞ்சம் மறைச்சு நிப்பாட்டுங்க, நாங்க இங்க ஏதாவது உதவி கிடைக்கான்னு கேட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள வராங்க. ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். ஆனா நம்ம ஹீரோவா அவனும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு தான். ஸோ நம்ம ஹீரோ தான் அடம் பிடிச்சு இந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பான். அப்படி இறங்கி வரும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்லிட்டு வரானா, இங்க பாரு, நீ பாட்டுக்கு இறக்கி இந்த ஐலாண்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறியே, இங்க என்னென்ன ஆபத்து இருக்குன்னு தெரியுமா, ஓவரா நீ லிமிட்டை கிராஸ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாரு, நம்ம மட்டும் இப்போ வரலன்னா கேப்டனுடைய உயிருக்கே ஆபத்து, இங்க இருந்து யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பாக்குறாங்க. பார்த்தா இங்க இந்த பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ஐலாண்ட்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிச்சிட்டா, ஃப்ரெண்டுக்காரனும் வேணாண்டா, அவங்க வேற யாராவது இருக்க போறாங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ ஃபிளேர் கன் எடுத்து மேலே அடிச்சிட்டான். ஸோ ஃபிளேர் கன் சத்தம் கேட்டதுமே அந்த வீரர்கள்லாம் இவங்கள பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இவங்க பக்கத்துலயே வேகமா ஓடி வராங்க. நல்ல வேலை நமக்கு ஹெல்ப் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ தைரியமா நிற்கவும் அங்க வந்தவங்க கன் எடுத்து இவங்களை சுட ஆரம்பிச்சிருவாங்களாம். ஏன்னா இந்த ஐலாண்டுக்கு யாராவது வந்தா அவங்கள சுட்டுருவாங்க இல்லையா. அப்படி சுட ஆரம்பிச்சிட இவங்களும் ஐயோ சுட்டுறாங்களே அப்படின்னு பயத்துல தலை தெறிக்க ஓட, இந்த ஃப்ரெண்டுக்காரனும் உன்னை நம்பி வந்த பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும்டா அப்படின்னு பயந்து ஓடுறாங்க. அப்படி ஓடி ஒரு மேடு மாதிரி இருக்குது, அது மேல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் வேக வேகமா ஏறுறாங்க. அந்த வீரர்களும் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து சுடுறாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண இவங்களும் பாத்தீங்கன்னா எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு அங்கிருந்து மேலே ஏறி ஓடிடலாம்டா அப்படின்னு மேலே ஏறி வரவும் கரெக்டா அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ இவர் வேற யாரும் கிடையாது, இவர் தான் நெப்போலியன். ஸோ இவரை தானே இந்த ஐலாண்ட்ல பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ என்னதான் இந்த ஐலாண்ட்ல பிடிச்சி வச்சிருந்தாலுமே இவருக்கு இந்த இடத்துல ஒரு பவர் இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் தானே. அதனால இவர் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் பிரிட்டிஷ் சோல்ஜர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் மேல மரியாதையும் இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரனையும் பார்த்ததுமே இவங்களை பார்த்தாலே முட்டா பசங்க மாதிரி இருக்குது, இவங்கள சூட் பண்ணி கொலை பண்ண போறீங்களா அப்படின்னு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியா கோவத்துல பார்க்க நம்ம ஹீரோவங்க, பாருங்க நாங்க இங்க வந்ததுக்கு காரணமே எங்களுடைய கேப்டனுக்கு வந்து மூளைக்காய்ச்சல் வந்துடுச்சு, அவர் சாகிற நிலைமையில இருக்கிறாரு, எப்படியாவது அவரை காப்பாத்துங்க, அதனால தான் இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டேன்
வந்துட்டோம் அப்படின்னு ஹீரோ கெஞ்ச ஆரம்பிச்சிட அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா கப்பலுக்கு தான் வந்திருக்காங்க. வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கேப்டன் வந்து மயக்க நிலைமையில தானே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து இவர் கோமால தான் இருக்காரான்றதை நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்பி எடுத்து அவருடைய கையிலலாம் சொருகி பார்க்க நம்ம ஹீரோ வேகமாக அவரையும் போட்டு அடிக்கிறான். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி. ஆனால் கம்பியை குத்தியுமே அவருக்கு எந்த ஒரு சுய நினைவு இல்லைல்ல, அதனால அவர் கோமாக்கு போயிட்டாருன்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஐலாண்டில் அவருக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டியை கொடுக்கறதுக்காக இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் ரொம்பவே சந்தோஷம். நல்ல வேளை நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். அது பக்கம் இங்கே இருந்தது யாருன்னு பார்த்தியா, நெப்போலியன், மிகப்பெரிய எம்பரர். அவரே நம்ம பார்த்துட்டோம். அவர் இடத்துல இருந்தே இப்போ நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் சந்தோஷமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெப்போலியன் வராரு. அவரை நம்ம ஹீரோ பார்த்துட்டு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் வெளியில் கூட்டிட்டு போறாரு. ஸோ ஹீரோவா ஐயோ இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பயந்துக்கிட்டே கூட போறான். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீ எதுக்கு அந்த கேப்டனை காப்பாற்றணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒரு சில கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோ தான் நல்லவனாச்சே, அதனால இவருக்கு பிடிக்கிற மாதிரியான நிறைய பதில் சொல்கிறான். பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்கிறான் இல்லையா. அதனால நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிறான், நீ ஃப்ரான்ஸ் தானே போக போகிற, அந்த ஓல்டு ஃப்ரெண்டு கிட்ட நீ இந்த லெட்டரை கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஷாக்காகிறான். என்னங்க லெட்டர் இது, நான் எப்படி அதை கொடுக்க முடியும் அப்படின்னதும், இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, இது ஒரு நார்மல் லெட்டர் தான். ஸோ இதை வந்து நீ அவர்கிட்ட கொடுத்தாலே போதும், நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோமா அவங்ககிட்ட பேச முடியல அதனால தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா இவர் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால சரி ஓகேன்ற மாதிரி அந்த லெட்டரையும் வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி வச்சுட்டு ஆமா இதை நான் யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னதும் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பேரை சொல்றாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த கிளாரியன்றவன் உன்னை தேடி வந்து இதை வாங்கிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல வச்சிட்டான். ஆனா இது எல்லாத்தையுமே ஜன்னல்ல இருந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரன் பார்க்கறான். அப்புறமா அங்க இருந்து நம்ம ஹீரோ உள்ள வர ஹீரோ பார்த்ததுமே என்னடா அவர் ஏதாவது சொன்னாரா ஏதாவது தந்தாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் நம்ம ஹீரோ வந்து இல்லை அவர் சும்மா நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாருன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிட்டான். ஏன்னா அந்த லெட்டரை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு, மெயினாக அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட. அதனாலே இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு செம டென்ஷன் ஆகுது, நம்மக்கிட்ட எதையோ மறைக்கிறான்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நெப்போலியன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோவை எழுப்புறாரு. என்னன்னு பார்த்தா உங்கள் கேப்டன் வந்து இறந்துட்டாங்க, நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க. ஸோ இதனால இவங்களும் பார்த்தீங்கன்னா போட்டில் அப்படியே கிளம்பி கப்பலில் ஏறி அந்த கப்பலை அப்படியே புறப்பட்டு நம்ம ஹீரோடைய ஊருக்கு வருது, அதான் அந்த ஃப்ரான்ஸ்க்கு வருது. ஸோ வந்ததுமே அசிஸ்டன்ட் கேப்டன் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாருக்கிட்டே இந்த மாதிரி கேப்டன் செத்துட்டான் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி ஓனர்கிட்ட அசிஸ்டன்ட் கேப்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஹீரோ நம்ம ரூல்ஸை மீறி நடந்துக்கிட்டான், உங்ககிட்ட நான் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னதும் அந்த ஓனரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீயும் வா ஹீரோ, நீ மேலே வா அப்படின்னு கூப்பிட இவங்க ரெண்டு பேரும் மேலே போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோவை பார்த்துடலான்ற மாதிரி வேகமாக வராங்க. ஆக்சுவலாக இந்த ஹீரோயினும் நம்ம ஹீரோடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். ஸோ ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு இருக்கும். அவனும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தான், ஆனால் நம்ம ஹீரோயின் அவனை ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்க்குறாங்க போல. ஸோ இப்படி நம்ம ஹீரோ ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுமே அவனை பார்த்துடலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஓனர் கூப்பிட்டாங்க இல்லையா, அவன் போயிடுறான். ஸோ ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி வா நம்ம எப்போதுமே மீட் பண்ணுற இடத்துல வெயிட் பண்ண சொன்னா ஹீரோ, அதனால அங்கே போகலான்ற மாதிரி ஹீரோயினை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ இங்கே மேலே ஓனர்கிட்ட அந்த அசிஸ்டன்ட் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஹீரோ வந்து என்னுடைய பேச்சை கேட்காம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்டுக்கு அந்த கேப்டனுடைய உடம்பு தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் கூட்டிகிட்டு போனேன் தான், ஏன்னா அவருடைய உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது, அதனால எப்படியாவது அவரை காப்பாற்றிடணுன்றதுக்காக தான் அங்கே கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட ஓனர் வந்து ஒரு லெட்டர் எடுத்துக்கிறாரு. அதில் ஹீரோவை கேப்டனாக ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு எழுதவும் இதை கேட்ட அந்த அசிஸ்டன்ட் கேப்டன் செம்ம டென்ஷன் ஆகிட்டான். எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுமே இந்த ஓனரும் ரொம்பவே கேஷுவலாக தலைவன் ஆகிற தகுதி வந்து ஹீரோவுக்கு தான் இருக்குது, ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினச்சிருக்கிறான், ஆனால் நீ ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிட்ட அப்படின்னு சொன்னதுமே அந்த அசிஸ்டன்ட் கேப்டனும் பார்த்தீங்கன்னா கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டான். இங்கே நம்ம ஹீரோ இந்த லெட்டரை பார்த்து ரொம்பவே ஷாக்காகிறான். உடனே சந்தோஷமாக ஹீரோயின் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஓடி போகிறான். அப்படி நம்ம ஹீரோ போனதுமே அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. இவர் தான் அந்த கிளாரியன், அதான் நெப்போலியன் வந்து ஒரு லெட்டரை கொடுக்க சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, அவர் இவர் தான். ஸோ வந்து இந்த ஓனர்கிட்ட இந்த மாதிரி அந்த கப்பலில் யாராவது அந்த ஐலாண்டுக்கு போனாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கொஞ்சம் பேர் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்கள எங்கே அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் கிளம்புறான்ற மாதிரி இந்த ஓனரும் சொல்ல, இவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்புறம் மீட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு.
கட் பண்ண அந்த சைட் ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினும் காமிச்சா அவங்க அந்த கடற்கரைக்கு சைடில் ஒரு பாறைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஐஸ் போல ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி எவ்வளோ நாள் தான் நீ தனிமையாக இருப்ப, ஹீரோவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் ரொம்ப டைம் ஆகும், லேட் ஆகிடும், உன்னை மாதிரி ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இல்லைல்ல அப்படின்னு நைஸாக விட்டு போட்டுட்டு இருக்கிறான். அந்த டைமில் நம்ம ஹீரோ வேகமாக அங்கே கத்தி ஓடி வர ஹீரோ பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். வேகமாக ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு அப்படியே முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு வயிறு எரியுது. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் கேப்டனாக மாறிட்டேன், என்னை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் இன்னுமே ஷாக்காகிறான். ஸோ நம்ம ஹீரோ அவன்கிட்டே வந்து சொல்ல, ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நீ ரொம்பவே கொடுத்து வச்சவன்டா, உனக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ நம்ம ஹீரோக்கு நம்ம ஃப்ரெண்டு ஏன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு புரியல. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி ஹீரோயின் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. ஹீரோயினும் தனியாக அந்த பாறைக்கு பக்கத்தில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவன் மண்டையை அப்படியே அந்த முடியை வந்து ரோல் பண்ணிகிட்டே இருப்பான். இதை பார்த்த ஹீரோயின், என்ன நீ இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன்னா உனக்கு சொட்டதான் ஆகும், அது போக நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் பாசமாக, ஆமாம் நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ண போகிறோம், உடனே ஒரு ரிங் வாங்குகிறோம், அடுத்தது நம்ம மேரேஜ் தான் அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் அதுக்குமே வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்த ஒரு இதை வந்து பிச்சை எடுத்து அவன் கையில் அதை கட்டிட்டு, எனக்கு ரிங்கு கூட தேவையில்லை, இதுவே என்னுடைய ரிங்காக இருக்கட்டும், நீ எப்போதுமே என் கூட இருப்பல்ல அப்படின்னு பாசமாக கேட்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி, கண்டிப்பாக நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகும்ல, அவனுக்கு நினச்சது எதுவுமே நடக்கலை. அவனும் ஹீரோயினை லவ் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோ தானே லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த விரக்தியில் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் கேப்டன் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பார்க்குறாரு. அவன் சோகமாகறதை பார்த்ததுமே அவனை பிடிச்சி உட்கார வச்சு, எப்படி நீ அந்த கேவலமான ஹீரோ கூட ஃப்ரெண்டாக இருக்கிற, அவன் பாரு இப்போ நிறைய ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டுறான் அப்படின்னு நல்லா ஊற்றி கொடுத்துட்ருக்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ, என்னது அவன் ஒரு ஃப்ரெண்டா, என்கிட்டே நிறைய உண்மையை சொல்ல மாட்டான், அவன்லாம் எப்படி எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பான் அப்படின்னு வளர ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஏதோ சொல்ல வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்க நம்ம ஹீரோடைய வீட்டில் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கோம் இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணுறது விதமாக நல்லா சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோடைய அப்பாவும், நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக கடைசி வர வாழணும் அப்படின்னு சேர்ஸ் பண்ணும்போது கரெக்டாக உள்ளே வந்து போலீஸில் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு அவங்களும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போய்ட்றாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஜட்ஜி முன்னாடி உட்காந்துருக்கிறான். நம்ம ஹீரோ அவங்க கிட்ட, என்னை எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க, தெரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நீ நெப்போலியன் இருக்கிற அந்த ஐலாண்டுக்கு போன தானே அப்படின்னதும், ஆமாம் அந்த ஐலாண்டுக்கு நான் போனேன், அது போக என்னுடைய ஃப்ரெண்டுக்காரனும் என் கூட தான் இருந்தான், கடைசி வரைக்கும் என் கூட தான் இருந்தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, கடைசி வரைக்கும் அவன் கூட இருந்தானா என்ன அப்படின்னு இவர் கேட்கும்போது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான், கடைசி வரை என் கூட இல்லை, நெப்போலியன் வந்து என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னாரு, அப்போ மட்டும் நான் தனியாக போய் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, லெட்டரா, அது என்ன லெட்டர் அப்படின்னு நம்ம ஜட்ஜி கேட்குறாரு. அதுவா, அது வந்து இந்த லெட்டர் தான், அது இனிமேல் என்னுடைய ஜாக்கெட்டில் தான் இருக்குது அப்படின்னு அதை எடுத்து கொடுக்க, ஸோ அதையும் வாங்கி அதை பிரித்து வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. படித்து பார்த்துட்டு, இதில் என்ன இருக்குன்றது உனக்கு தெரியுதா அப்படின்னதும் நம்ம ஹீரோவும், அதில் என்ன இருக்குன்னு நான் படித்து பார்க்கல, ஏன்னா அதுக்கு வந்து எனக்கு பெர்மிஷன் கிடையாதுல்ல, அவர் ஏதோ அவருடைய ஓல்டு ஃப்ரெண்டுக்கு வந்து லெட்டர் எழுதினா தான் சொன்னார் அப்படின்னதும், இதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா, அந்த எல்பாவுடைய செக்யூரிட்டி சிஸ்டத்தை பற்றி இதில் எழுதியிருக்குது, அவங்க எந்தெந்த டைமில் அசந்து போவாங்க, எந்தெந்த டைமில் அட்டாக் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் அப்படின்றதெல்லாம் அந்த நெப்போலியன் இங்கே இருக்கிற யாருக்கும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதுமே நம்ம ஹீரோ மிரண்டு போய்ட்றான். ஐயோ எனக்கு தெரியாதுங்க, எங்கள் அம்மா மேலே சத்தியமாக எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சத்தியம்லாம் பண்ணுறான். ஸோ ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஜட்ஜும், சரி ஓகே நீ சொல்கிறது எனக்கு புரியுது, நீ ஒரு இன்னசென்ட்டான ஆளாக இருக்கிறதுனால உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க போல, ஆனால் இது வந்து ஒரு பெரிய கேஸில் போய் முடியும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணுறேன், சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பிச்சு வச்சிடுறாரு. நம்ம ஹீரோவும் கிளம்பிட்டான். அப்படி போனதுமே இந்த ஜட்ஜ் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டு, ஆமா இந்த லெட்டர் அந்த நெப்போலியன் யாருக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் பேரு கூட ஏதோ கிளாரியன் கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த ஜட்ஜ் வந்து ஷாக் ஆகுறாரு. நீ இதை பத்தி யாருக்கிட்டையாவது சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல யாருக்கிட்டையும் சொல்லலையே அப்படின்னு சொன்னதுமே மறுபடியும் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, இது ரொம்ப டேஞ்சரான இன்ஃபர்மேஷன், இந்த லெட்டர் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த லெட்டரை எரிச்சிட்டு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன்ல
தெரியாதனமா உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன், அதனால நானே உன்னை என்னுடைய குதிரை வண்டியில போய் விடுறேன், வண்டியில ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வண்டியில ஏற சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஏதோ நல்லது பண்றாரு போல அப்படின்னு அந்த வண்டியில போய் ஏறிக்கிறான். ஏறினதுமே ஹீரோ அடைச்சிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படியே வண்டி ரொம்ப தூரம் டிராவல் ஆகுது. ஒரு இடத்துல கண் முழிச்சதுமே மறுபடியும் நம்ம ஹீரோ கீழே இருக்கிறாங்க. நிறைய போலீஸ் வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போக என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது உன்னை தனி ஐலாண்டுக்கு சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்து போயிடுறான். நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு குதிரை எடுத்துட்டு வேகமா தப்பிச்சு ஓடிட்டான். ஸோ தப்பிச்சு ஓடினவன் வேகமா எங்க வரானா நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பாக்குறதுக்காக தான் வரான். ஏன்னா அவன் தானே பணக்காரன், எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டு நம்மளை காப்பாத்திடுவான் அப்படின்னு அவன் கிட்ட வந்து இங்க பாரு அந்த நெப்போலியன் என்கிட்ட போய் சொல்லிட்டான், லெட்டரை கொடுத்து ஏமாத்திட்டான், அதுல வேற ஏதோ இருக்குது, அது போக இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் எப்படியா நான் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், எப்படியாவது உன்னுடைய அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லு அப்படின்னதும் என்னுடைய அப்பா வந்து இப்போ பாரிஸ்ல இருக்காரு, அவருக்கு உடம்பு வேற சரியில்லை, சரி ஓகே நீ பதற்றப்படாத, இப்போ அவங்ககிட்ட ஏதாவது கண்ணு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு கத்தியை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காமிக்க என்னடா பண்ற, இதுக்கு நேரம் இல்லை விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அந்த கத்தியை இன்னுமே பக்கத்துல கொண்டு போய் அன்னைக்கு அந்த லெட்டர்ல என்ன எழுதிருச்சுன்ற மாதிரி நான் படிச்சுட்டேன், அது போக நான் உன்னுடைய ஃப்ரெண்டா இருந்தாலுமே நீ என்கிட்ட அதை பத்தி மறைச்சிட்ட அப்படின்னதும் நம்ம ஹீரோ சாக்கா ஹீடே என்னடா பேசுற, அந்த நெப்போலியன் தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு, அதனால தான் இதுல என்ன இருக்குது, ஆனா நீ எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னதும் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு கத்தியை வைக்க உடனே நம்ம ஹீரோவும் ஒரு கத்தியை எடுத்து அவங்க கிட்ட சண்டைக்கு போறான். ஆனா இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் நம்ம ஹீரோவுக்கு சண்டை போட சொல்லி கொடுத்தது, அதனால நம்ம ஹீரோவை ஈஸியா அடிச்சிட நம்ம ஹீரோவை அங்கிருந்து ஓடி தப்பிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா எங்கேயுமே ஓட விடாம நம்ம ஹீரோவை லாக் பண்ணிட்டு ஹீரோடைய கத்தையுமே அடிச்சு பிடிங்கிட்டான். ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ற, உனக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னதும் உடனே பதிலுக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரனும் கத்த ஆரம்பிச்சிட்டான், நீ வெறும் சாதாரண கிளர்க்கோடைய பையன், ஆனா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நான் உன்னை மாதிரி ஆயிடுவேன் போல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையோட நம்ம ஹீரோவுக்கு மனசெல்லாம் உடஞ்சு போகுது. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நிறைய அந்த போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவை பிடிச்சிட உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரன் சைடில் செஸ் பீஸ் இருக்குது, அதுல ஒரு பீஸ் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து நம்மளுடைய நல்ல நாட்களை நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்து இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு மனசெல்லாம் வலியோட அவனை பார்க்க அதுக்குள்ள போலீஸும் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு இந்த ஜட்ஜை காமிச்சா அவன் பார்த்தீங்கன்னா சமக்கோவமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அப்பாவங்க அப்படின்னு கத்தி கேட்டுட்டு அப்பாவை மீட் பண்ணி எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க, நான் யாரு, இந்த நாட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஜட்ஜான பொசிஷனுக்கு வந்திருக்கிறேன், அது எல்லாத்தையுமே நீங்க கெடுத்துட்டு இருப்பீங்க போல அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா அந்த லெட்டரை இந்த அப்பாவுக்கு தான் அந்த நெப்போலியன் வந்து அனுப்பியிருந்திருப்பாரு. ஏன்னா இந்த அப்பா வந்து நெப்போலியனுடைய சப்போர்ட்டர். அந்த நெப்போலியனை இந்த இடத்துல இருந்து அந்த ஐலாண்டுக்கு பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க புது ராஜா வந்து நானும் சந்தோஷமா இருக்கிறேன், அது எல்லாத்தையுமே நீங்க கெடுத்து விட்டுருவீங்க போல அப்படின்னு சொல்ல இந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா இங்க பாரு எனக்குன்னு ஒரு சிம்பதி இருக்குது, அதுக்காக நான் என்னோட இஷ்டப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த ஜட்ஜி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க நீங்க நினைச்சது மாதிரிலாம் இங்கே நடந்துட முடியாது, ஏன்னா நான் இப்போ பெரிய பொசிஷன்ல இருக்கிறேன், இப்போ நீங்க பண்ண தப்புனால உங்களையும் பிடிச்சி என்னையும் பனிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஆனால் நான் அதில் சாமர்த்தியமாக தப்பிச்சிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுலேயும் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டி விட்டுடுறான். அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அந்த தனி ஐலாண்டில் இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த சிறைச்சாலை எங்கே இருக்குன்னு பார்த்தா கடலுக்கு நடுவில் அதுவும் ஒரு குகை மாதிரி போகிற ஒரு தீவுக்குள்ளே இருக்குது போல். ஸோ அப்படியே உள்ளே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம ஹீரோவும் அப்படியே பயத்தோடைய மேலே ஏறி வரான். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரிசனுடைய கார்டியன் இருக்காரு. ஸோ அந்த காவலாளி நம்ம ஹீரோ பார்த்ததுமே என்னப்பா ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்க போல, அதான் இங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி பார்ப்பான். ஆனால் நம்ம ஹீரோ தான் விட மாட்டாங்க இல்லையா, அதனால அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, வா நான் உன்னை கூட்டிட்டு போகிறேன், ஸோ இனிமேல் உனக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அடைச்சி போடுறாங்க. அவனுடைய கையை மேலே தூக்கி கட்டி வச்சுட்டு இந்த வார்டன் இருக்கார்ல அவரு பயங்கரமாக நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு. இவனும் கதறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஜட்ஜை பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது குதிரையில் வேகமாக வந்த ஒருத்தன், ஜட்ஜையா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நெப்போலியன் இருக்கார்ல அவர் அந்த எல்பா ஐலாண்ட்லேருந்து தப்பிச்சிட்டாராம் அப்படின்னதும் இவன் ஷாக்காகிறான். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னதும் ஆமாம் அவர் அங்கேருந்து தப்பிச்சு பாரிஸ்க்கு வந்துட்டாராம், அங்கே அவர் எதையோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட இவனும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இவனுடைய ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸ்க்கு வந்து எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஆக்சுவலாக நெப்போலியன் தானே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ரூல் பண்ணியிருந்திருப்பாரு, அவரை வந்து தோக்கடிச்சு தான் அந்த ஐலாண்டுக்கு
இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நெப்போலியன் வரணும்னு தான் ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நெப்போலியன் மறுபடியும் வந்தா இந்த மாதிரி ஜட்ஜுக்கெல்லாம் ஆப்பு தானே, ஏன்னா இவர் நிறைய கரப்டா இருப்பாரு, நிறைய லஞ்சம் வாங்கியிருந்திருப்பாரு. இப்போ நெப்போலியன் வந்தா இவருடைய கதையை முடிஞ்சிடும் இல்லையா, அதனால அதை சரி பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பதற்றமடைய அப்போ இவருடைய ஆபீஸ்க்கு வந்து 4 பேர் வந்திருக்கிறத பாக்குறாரு. யாருன்னா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன், அதுவும் நல்ல மாதிரி நடிச்சு வந்திருக்கிறான். அது போக ஹீரோடைய அப்பா, அதுக்கப்புறம் அந்த ஓனர்ன்ற மாதிரி 4 பேர் வந்திருக்காங்க. நம்ம ஜட்ஜ் அவரை பார்த்துட்டு யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்க ஹீரோவுக்கு நியாயம் விசாரிக்க வந்திருக்கிறோம், அவர் எங்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னதும் இந்த ஜட்ஜும், ஓ ஹீரோவை தேடி வந்திருக்கீங்களா, அவன் ரொம்ப மோசமான வேலை பார்த்ததுனால அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதுவும் ஒரு கொலையும் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னதும் இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. கொலையா, என்னுடைய பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு இந்த அப்பா சொல்ல, ஸோ ஓனரும் பார்த்தீங்கன்னா இல்லை அவன் ரொம்ப நல்லவனாச்சு அப்படின்னு சொன்னதும், ஆனால் ஜட்ஜ் ஐயா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க ஹீரோ மேலே நிறைய குற்றங்கள் இருக்குது, அவன் இல்லீகலாக நிறைய பண்ணிட்டான், ஸோ அவனை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு, அது போக அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்க போகிறாங்க, ஸோ அவனுடைய மனசை திடப்படுத்திக்கோ அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லி வெளியில் போக சொல்லிட்டான். அதனால நம்ம ஹீரோயினும் ரொம்பவே கஷ்டப்பட்டு சோகமாக அங்கேருந்து வெளியில் போக, எல்லாருமே வெளியில் போனதுமே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் உள்ளே வரான். உள்ளே வந்து என்ன திடீர்னு அவன் கொலை பண்ணிட்டான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சும்மா அந்த கேஸையும் சேர்த்து போட்டிருக்கிறேன், அம்மா நீ அந்த லெட்டரை பற்றி என்கிட்ட சொல்லும்போது நீயே எதுக்கு உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறேன்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஆனால் இப்போ அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது தான் தெரியுது இதெல்லாம் நீ இதுக்காக தானே பண்ணுற அப்படின்னு சொல்ல, இவனும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும் அப்படின்னு இந்த ஜட்ஜி முன்னாடி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணால் அந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா, நம்ம ஹீரோ அந்த ஜெயிலுக்குள்ளே கிடக்கான் இல்லையா, அதுலேயும் அந்த கதவுல இருக்கிற ஒரு சின்ன இதை மட்டும் ஓப்பன் பண்ணி உள்ள சாப்பாடு வந்து தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சு திரும்பி வாங்க, என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, என்னை வெளியில் விட்டுருங்க அப்படின்னு கதறான். ஆனால் எந்த சத்தத்தையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஜன்னல் மட்டும் தான் இருக்கும், அதுலேருந்து லைட்டாக வெளிச்சம் மட்டும் வரும், வேற எதுவுமே இங்கே பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த சின்ன கதவு இருக்குல்ல, அதை ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் திறப்பாங்க, ஒரு வாட்டி சாப்பாடு கொடுக்கறதுக்கும், இன்னொரு வாட்டி இங்கே இருக்கிற கழிவுகளை வந்து வெளியில் ஏற்றுறதுக்கும். அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா, இவளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது. அந்த லெட்டரை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ படிக்கும்போது அவளுடைய கையில் இருக்கிற அந்த நூலை காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த நூலை கட்டி தானே நம்ம ஹீரோ கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோன்ற மாதிரி. அது போக அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த மாதிரி ஹீரோ பண்ண தப்புக்கு அவனுக்கு நாங்கள் மரண தண்டனை கொடுத்து அவனை சாகடிச்சிட்டோம் அப்படின்னு போட்டிருக்க. ஹீரோயின் கண்களில் கண்ணீரோட அதை பார்க்குறா. பார்த்து மனசோடைஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே வெளியில் வந்தா, வெளியில் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வேகமாக அவனை கட்டி பிடிச்சி அவன் கிட்ட இவளுடைய கவலையெல்லாம் சொல்லி புலம்புறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. நாட்களும் போகுது, வருடங்களும் போகுது, கிட்டத்தட்ட 1 வருஷம் போயிடுச்சு. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு மீச தாடிலாம் ரொம்பவே வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் இருக்கிற ஒரு சின்ன கல்லை வச்சு சவுத்துல, கடவுளே என்னை காப்பாத்துங்க, என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரி நிரூபிங்க அப்படின்னு எழுதிட்டு இருக்கிறான். ஆனால் எந்த ஒரு பலனுமே இல்லை. இப்படியே இந்த ஜெயிலில் இருந்து அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகவும் கரெக்டாக அந்த வார்டன் வந்து கதவை திறந்து உள்ள வராரு. ஸோ 1 வருஷம் கழிச்சு இப்போ தான் கதவை திறந்துருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இன்னைக்கு ஆனிவர்சரி, அதனால என்னுடைய பரிசை வந்து நான் உனக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முதுகில் பார்த்தீங்கன்னா அடின்னு போட்டு அடிக்கிறாரு. ஸோ இதுதான் அவருடைய பரிசு போல. அப்புறம் என்ன, மறுபடியும் லாக் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் திறப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாதுரா அப்படின்னு தூக்கு போட்டுடலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறத வச்சு தூக்கு போட ட்ரை பண்ணுறான். ஆனால் கடைசி செகண்ட்லாம் அவனுடைய முடிவை மாற்றிக்கிறான். கத்துறான், கதறான், யாருமே கேட்குற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதோடைய செவுத்துலலாம் கிறுக்கி வச்சு டேஸ் வந்து கவுண்ட் பண்றான். கடவுள் எனக்கு ஜஸ்டிஸை கொடுக்கணும் அப்படின்னு அங்கங்க எழுதி வைக்கிறான். ஆனா கடைசியில் அதோடைய நம்பிக்கையும் போகுது. இப்படி ஒரு நாள் அவனுக்கு சாப்பாடு கொடுத்ததும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு தரையில ஏதோ சத்தம் கேட்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது சத்தம் அப்படின்னு தரையை பார்த்தா, தரையை உடைச்சிட்டு ஏதோ ஒண்ணு வெளியில வருது. பயந்து போனவன் அப்படியே சைடில் ஒதுங்கி நின்று என்னது இது அப்படின்னு பார்த்தா, தரைக்கு அடியில இருந்து ஒருத்தர் வராரு. பாக்குறதுக்கு ஏதோ தாத்தா மாதிரி இருக்கிறாரு. ஸோ அப்படியே மேலே ஏறி வந்துட. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என்னுடைய செல் கீழே இருக்குது, அது போக நான் வெளியில போறதுக்கான டனலை தோணுனா உன்னுடைய ரூமுக்கு வந்துட்டேன் தெரியாம, ஆனா எல்லாமே ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கும், கடவுள் தான் நீங்க வர வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கடவுள்லாம் இல்ல அப்படின்னு பயத்திலே சொல்றான். ஆனா அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நான் 11 வருஷமா அந்த ஜெயில இருக்கிறேன், அதே 5 வருஷமா இந்த டனலை தான் தோண்டிட்டு இருந்தேன், கடைசியா பார்த்தா இந்த சைடு வந்து தோண்டி உன்னுடைய ரூமுக்கு வந்துட்டேன், கொஞ்சம் தப்பா தோண்டிட்ட போல, வேற சைடு தான் தோண்டி இருக்கணும், ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, நான் அந்த ஸ்கையை பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் தூக்குறியா அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி நிற்க வைக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அவரும் வானத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு வானத்தையே நான் பார்த்து 11 நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு உன்னுடைய உதவி மூலமாக நான் அதை பார்த்துட்டேன், கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட் போல, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவரையும் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் செவத்தில் கிறுக்கி வச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு டனல் வழியாக அவருடைய ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இவருடைய ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ரூம் மாதிரி இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது போக உட்கார்றதுக்கு சேர்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ தான் நம்ம ப்ரீஸ்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கடைசியாக தோண்டி முடிக்கும்போது 2 பாதை பிரிஞ்சுது, அதில் நான் தவறான ஒன்று சூஸ் பண்ணதுனால தான் உன்னுடைய ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ நான் வேறு வழியில் வந்து தோண்டி ஆகணும். அப்படி நான் தோண்டி முடிக்க கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகும். 8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கிறான். உடனே இந்த தாத்தாவும், இங்கே பாரு நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணின்னு வச்சுக்கோயேன், நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் உனக்கு ஒன்று தருவேன் அப்படின்னு சொல்ல, என்னது என்னுடைய ஃப்ரீடமா அப்படின்னு கேட்டதும், ஃப்ரீடமை யாருனாலுமே எடுத்துக்கலாம், ஆனால் நாலேஜ் உனக்கு நான் நாலேஜ் தரேன், நான் கற்றுக்கிட்டது எல்லாமே உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ உடனே அங்கே இருக்கிற புக்கை எடுத்துட்டு, எனக்கு நீங்கள் எழுதி படிக்க சொல்லிக் கொடுப்பீங்களா, ஃபிலாசபி சொல்லிக் கொடுப்பீங்களா, சயின்ஸ் சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். இவரும் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிவிட்டு சரிவா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த டனலுக்குள்ளே அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அந்த காட்ஸ் வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோ வேகமாக அவனுடைய ரூமுக்கு கிளம்புறான். அந்த தாத்தாவை பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வேஸ்ட் பக்கெட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கொண்டு போய் வைக்கிறாரு. ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன்ல, ஒரு நாளைக்கு இந்த செல்லை செக் பண்ணுறதுக்கு 2 முறை வருவாங்க. ஒரு வாட்டி அவங்களுடைய வேஸ்ட் பக்கெட்டை கொடுக்கணும், இன்னொரு வாட்டி இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் வருவாங்க. அப்படி 2 டைம் போனதுக்கப்புறம் மித்த நேரம் ஃபுல்லுமே நம்ம ஒர்க் பண்ணலாம், குழி தோண்டலாம் அப்படின்னு இந்த தாத்தா வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அது போக நம்ம ஹீரோவுக்கு எழுத படிக்கையும் சொல்லிக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய முடியை பிச்சு வச்சு அதை வந்து இந்த கல்லில் அடித்து நெருப்பு வர வச்சு அதை ஒரு சின்ன கேண்டில் மாதிரி இருக்குது, அதில் பிடிச்சிட்டு அப்படியே டனலை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறான், நீங்களும் நெப்போலியன் ஆர்மியில் தானே இருந்திருக்கீங்க அப்படின்னதும் இவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தனியாக ஒரு பெரிய பணக்காரருக்கு இந்த செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு போல, ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், நிறைய பொக்கிஷங்களை வச்சிருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன். என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. அது போக அவர் மறைச்சு வச்சிருக்கிற சொத்து மதிப்பை எக்கச்சக்கமானது. இதனால அந்த நெப்போலியன் வந்து என்கிட்ட வந்து கேட்டாரு, ஸோ அந்த ட்ரெஷர் எங்கே இருக்குன்னு கேட்டாரு. பட் எனக்கு வந்து அது தெரியல, ஞாபகம் இல்லைன்னு சொன்னதுமே என்ன இந்த சிறையில் அடைச்சி வச்சுட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆனதுமே எனக்கு ஞாபகம் வந்துடும் நினச்சி இந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னுமே எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு அவருடைய கதையை சொல்லி தோண்டிட்டு இருக்கேன். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு எலி வந்து இவங்களுடைய ரூமுக்குள்ளே வர அதை பொறி வச்சு பிடிச்சிட்றாங்க. அப்புறம் என்ன சந்தோஷம், அதை சுட்டு வந்து சாப்பிட்றாங்க. இப்படி அவங்க குழி தோன்றதும் அது போக 1 வருஷம் ஆனதும் அந்த வார்டன் வந்து அடிப்பான் இல்லையா, அதே மாதிரி அடிக்கிறதும் அப்படின்னு அவங்களுடைய ரொட்டீன் வந்து போயிட்டுருக்குது. ஸோ நம்ம ஹீரோவும் எழுத படிக்க கற்றுக்கிட்டான். அது போக அந்த ப்ரீஸ்டோடைய டைரியை ரீட் பண்ணும்போது தான் தெரியுது, ஒரு டைமில் இந்த ப்ரீஸ்ட் வந்து சோல்ஜராகவும் இருந்திருக்கிறார் போல். அதனால ப்ரீஸ்ட் கிட்ட இந்த மாதிரி எனக்கு நீங்கள் சண்டை போடவும் சொல்லிக் கொடுங்க, ஸோ எனக்கு சண்டை போட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த ப்ரீஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ நீங்கள் சொல்லி தந்தால் மட்டும்தான் நான் தோண்டுவேன் அவங்க கூட சேர்ந்து அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகே சொல்லித்தரேன்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வீரனுக்கு அவனுடைய ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியம், அவன் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கணும் அந்த அளவுக்கு அவன் சாதிப்பான், உடம்பு ரீதியாகவும் இல்லை மனசு ரீதியாகவும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணியெல்லாம் சொட்டிட்டு இருக்கும். அதுக்கு இடையில நீ பஞ்ச் பண்ணணும், ஆனால் தண்ணி வந்து உன் கையில் பற்றக்கூடாது அப்படின்னு அவர் செஞ்செல்லாம் காட்டுறாரு. இந்த அளவுக்கு நீ ஸ்பீடாக பண்ணினாலே உனக்கு வந்து பழகிடும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பண்ணி பார்க்குறான். அவனால் முடியலை, என்னால் முடியலையே அப்படின்னு சொன்னதும் நீ பயிற்சி பண்ணணும், எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுறியோ அந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த வாழை வச்சு எப்படி சண்டை போடுறதுலான்ற மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாரு. இப்படி இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதும் அதுக்கப்புறம் அந்த குழியை தோன்றதும் அந்த தோண்டின குழியை இவங்க வந்து அந்த வேஸ்ட் பக்கெட்டில் வச்சு வெளியில் அனுப்புறதும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த தண்ணியை சொட்டுதில்ல அதுக்கு இடையில பஞ்ச் பண்ணிட்டு வேகமாக எடுக்கிற மாதிரியான திறமைக்கே வந்துட்டான். அது போக ஸ்வாட் ஃபைட்லையும் கடைசியாக நம்ம சோல்ஜரான ப்ரீஸ்டையும் ஜெயிக்கிற அளவுக்கு பயங்கர டேலண்டடாக மாறிட்டான். அது போக நிறைய நாலேஜ் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா, அது மூலமா அந்த தாத்தா ஒரு வாட்டி என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி நீ சொன்ன கதையை கேட்டேன், அந்த ஜட்ஜி வந்து உன்னை வெளியில போன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் உன்னை கூப்பிட்டு எதுக்கு அவன் இந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதுதான் எனக்கும் தெரியல, அந்த ஜட்ஜி வந்து ஃபர்ஸ்டே என்ன வெளியில போக சொல்லிட்டான், அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த தண்டனை கொடுத்தான்னு தெரியலையே அப்படின்னதும் உடனே நம்ம தாத்தா தான் நல்லா யோசித்து பாரு, அது கேட்டல நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ யோசித்து பார்க்குறேன். யோசித்து பார்த்துட்டு ஆமா அந்த லெட்டரை யாருக்கும் கொடுக்க சொன்னாங்கன்ற மாதிரி அந்த பேரை சொன்னேன், அந்த பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான்
இவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல உடனே இந்த தாத்தாவும் அந்த பேரை சொன்னதுமே அவன் அந்த லெட்டரை ஏதாவது பண்ணானா அப்படின்னு கேட்டதுமே ஆமா அந்த லெட்டர் அவன் எரிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல அப்படின்னா நீ தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா கிளாரி என்ன சொல்லப்படுறது அவனுடைய சொந்தக்காரங்க யாரையாவது இருக்குமோ அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் இவன் அந்த மாதிரி எரிச்சானோ அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஆமா அவனுடைய அப்பா வந்து நெப்போலியன் ஆர்மிக்கு கேனலா தான் ஒர்க் பண்ணாரு அப்படின்னா அவரு தான் இந்த இதுல ஈடுபட்டிருக்காரு. ஸோ அவரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இவன் என்ன இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிட்டான். அது போக என்னுடைய ஃப்ரெண்டு தான் லெட்டரை பத்தி அந்த ஜட்ஜுக்கிட்டையும் போட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு நாலேஜும் ரொம்பவே வந்துடுச்சு. அதனால பயங்கர ஆக்ரோஷப்படுறான். நம்ம பிரீஸ்டும் பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே பையனுக்கு நிறைய நாலேஜ் வந்துடுச்சுன்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே தனியாக இருக்கும்போது அந்த செஸ் பீஸ் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் கொடுத்துருப்பான் இல்லையா, அதே அப்படியே சோகமாக பார்த்துட்டு மனசெல்லாம் பயங்கர கோவத்தோட இருக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் டனலை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து தோண்டிட்டு இருக்கும்போது அந்த மரத்தோடைய வேர்கள் வந்து தெரியுது. இதை பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோ கிட்ட நம்ம சாதிச்சுட்டோம், இன்னும் 1 மாசத்துல நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்னு சந்தோஷப்படும் போது தான் இங்க ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. என்னன்னா அந்த இடத்த தோண்டினார் இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. ஸோ பாறைகள்லாம் லைட்டா அவர் மேலே விழுந்துட இவர் மேலேயே பயங்கரமா அடிபட்டுருது. இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியோ அவர் பிடிச்சி இழுத்துட்டு வேகமா அவருடைய ரூமுக்கு கொண்டு வர. ஆனா பிரீஸ்டால பாத்தீங்கன்னா மூச்சு விட முடியல, ரொம்பவே அடிபட்டுருச்சு. ஸோ அவர் இறந்து போயிடுவாருன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஹீரோ கிட்ட அந்த கல் இருக்கு பாரு அதை நகத்து அப்படின்னதும் பிரீஸ்ட் நீங்க பேசாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற ட்ரை பண்றான். ஆனா அவரோ என்னால முடியாது, இப்போ நீ அதை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு வந்து எடுத்து பார்க்கறான். பார்த்தா அதுல வந்து ஏதோ ஒரு மேப் மாதிரி இருக்குது. ஸோ என்ன சொல்றாருன்னா நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி நெப்போலியன் அந்த ட்ரெஸரை பத்தி கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா உண்மையை சொல்ல போனா அது எனக்கு தெரியும். அது வந்து அந்த மேப்ல இருக்கிற இட்டாலியன் கோஸ்ட்ல இருக்கிற ஒரு ஐலண்ட்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு மோண்டே கிறிஸ்டோவா அப்படின்னு கேட்டதும் ஆமா அங்கதான் இருக்குது, அங்க உன்னுடைய மூளை யூஸ் பண்ணு, அதோடைய க்ளூஸ் எல்லாம் கண்டுபிடி அப்படின்னதும். ஆனா நம்ம ஹீரோ இங்க பாருங்க என்னால இங்க இருந்து தப்பிக்கலாம் முடியாது அப்படின்னதும் இல்ல நான் போனதுக்கு அப்புறமும் நீ தோண்டி எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சுடு. அது போக அந்த ட்ரெஷரை வந்து உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னதும் இல்ல நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல இல்ல அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு, நீ வந்து நல்லதுக்காக தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த கிரைமும் நீ பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இறந்து போறாரு. நம்ம ஹீரோ கதறி அழுகிறான். அதுக்குள்ள கார்ட்ஸ் வர்ற மாதிரியான சவுண்டு கேக்குது. உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா சைட்ல போய் ஒளிஞ்சிக்கிறான். வந்த கார்ட்ஸும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக நீட்டுறாங்க. ஆனா அந்த தாத்தா வரல இல்லையா, உடனே குனிஞ்சு பாக்குறாங்க. பார்த்தா தாத்தா வந்து இறந்து கிடக்குறாங்க. உடனே அவரும் பாத்தீங்கன்னா வேகமா அந்த இடத்துக்கு அந்த வார்டனை வந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த அடியில போய் ஒளிஞ்சிருந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்குறான். ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த வார்டனும் ஓ வயசான கிழவன் செத்து போயிட்டானா, சரி ஓகே இவனை பேக் பண்ணி வைங்க, தூக்கி கடலை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ அங்கேருந்து மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அவங்க போனதுமே அப்படியே வெளியில வந்து ரொம்ப எமோஷ்னலா என்ன மட்டும் இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. அப்படியே சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த ஆட்கள் யாருன்னு பார்த்தா அந்த வார்டன் இருக்கான்ல. ஸோ அந்த வார்டனும் 2 அல்ல கைகள் தான் வந்திருக்காங்க. இந்த வயசான பிரீஸ்ட் வந்து நம்ம கடலுக்குள்ள தூக்கி போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரீஸ்ட் வந்து கடலுக்குள்ள எரியறதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த சைடு ஒரு காவலாளி என்ன பண்றான்னா நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்கலான்ற மாதிரி அங்க சின்ன கதவு இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணி சாப்பாட்டுக்கு நீட்டா நம்ம ஹீரோ வர்ற மாதிரி இல்ல, இவன் எங்க போனா அப்படின்னு குனிஞ்சு பார்த்தா யாரோ மயங்கி கிடக்குற மாதிரி கிடக்கவும் உடனே கதை ஓப்பன் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது சைல ஏதோ ஓட்ட போற மாதிரியும் இங்க ஒருத்தருடைய உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கவும் உடனே வந்து என்னன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம பிரீஸ்ட் தான். அவருடைய டெட் பாடி இங்க இருக்குதுன்னா அப்போ ஹீரோங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் புரிய வருது என்னன்னா நம்ம ஹீரோ தான் அந்த பிரீஸ்ட பேக் பண்ணிட்டு போறாங்கல்ல, அதுக்குள்ள அவன் சேஞ்ச் ஆயிருக்கிறான். இது தெரியாத அந்த மெயின் வார்டன் வந்து நம்ம ஹீரோ தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு 1 2 3ன்னு சொல்லி எரியறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இங்க இருந்து இந்த காவலாளி பாத்தீங்கன்னா கதறான், யோ தூக்கி போட்டுறாதீங்க, அது பிரீஸ்ட் கிடையாது அது ஹீரோ அப்படின்னு கத்துறதுக்குள்ளே இவங்க தூக்கி போட்டுறாங்களாம். அப்போ நம்ம ஹீரோ விழும்போது இந்த வார்டனையும் பிடிச்சி இழுத்துட்டான். அவ்வளவுதான் அந்த ஹெட் வார்டனும் மேல இருந்து பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்துட. ஸோ விழுந்த நம்ம ஹீரோ வந்து அந்த சாவியை பிடிங்கிருப்பான் வார்டன் கிட்ட இருந்து. அதனால அதை வச்சு காலை லாக் பண்ணி இருக்கிற அந்த சங்கிலியெல்லாம் கழட்டிட அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தா அந்த வார்டன் வந்து தத்தளிச்சிட்டு இருப்பாரான். ஸோ எவ்வளோ கோவம் இருக்கும் நம்ம ஹீரோக்கு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து என்ன மாதிரி அடிச்சுட்டு போவார்ல. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவர்கிட்ட நீந்தி போக அவர் பயப்படுறாரு. அப்புறம் என்ன அவர் பிடிச்சி அடிச்சு தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு கொடூரமாக கொலை பண்ணிட்டு வேகமாக வேற சைடு பார்த்து நீந்த ஆரம்பிக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது.
கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த தீவுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கரையிலேயே கண்முழிக்கிறான். கண்முழிச்சு பார்த்து அவனுக்கு செம்ம சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு தண்ணியை பார்த்துருக்கிறான். அது போக அவன் ஆசைப்பட்டது இந்த ஃப்ரீடத்தை தானே. அதனால அங்கேயும் இங்கேயும் ஓடி செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு கும்பலை பார்க்குறான். அவ்வளோதான் மிரண்டு போயிட. அடுத்ததே பார்த்தீங்கன்னா உன்னை வச்சு விசாரிக்கிறாங்க. ஒரு முடிக்காரன் தான் விசாரிக்கிறான். ஸோ இவன் தான் இந்த கும்பலுடைய தலைவன் போல. நம்ம ஹீரோவை பார்த்து யார் நீ, உன்னுடைய சட்டையெல்லாம் பார்க்கும்போது நீ அந்த தீவில் இருந்த கொடூரமான சிறைச்சாலையிலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி தெரியுது அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட. உடனே இந்த முடிக்காரன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ அவங்க கிட்ட இருந்து மாட்டி எங்கள் கிட்ட மாட்டிக்கிட்ட. ஸோ நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் ஒரு கொள்ளையர்கள். ஸோ இங்கே எதுக்கு தெரியுமா இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், என்னுடைய குரூப்பை சேர்ந்த ஒருத்தனை உயிரோட புதைக்க போகிறோம். அதுக்காக கரெக்டான டைம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நீ வந்துட்டேன். அந்த படுத்து கிடக்காம பாரு, அவன் தான் எங்கள் கிட்ட இருந்து தங்கத்தை ஆட்டையை போட்டு எங்ககிட்ட ஷேரிங்கே கொடுக்காம ஓடிடலான்னு பார்த்தான். அதனால அவன் பண்ண துரோகத்துக்கு குழி தோண்டி புதைக்கலான் இருக்கும்போது தான் நீ வந்துட்ட. அதனால இப்போ எங்கள் குரூப்புக்கு வந்து கொஞ்சம் போட்டிவாக ஏதாவது தேவைப்படுது. அதனால நான் ஒரு கேம் வைக்க போகிறேன். அந்த கேமில் வந்து நீனும் அவனை சண்டை போடணும். அதாவது சாகிற வரை சண்டை போடணும். ஒருவேளை உன்னை கொண்டுட்டு அவன் ஜெயிச்சிட்டானா அவனை மன்னிச்சு நாங்கள் எங்கள் குரூப்பில் வச்சுப்போம். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டேன்னா அவனுடைய இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் இந்த திருடர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை இல்லையா, அதனால சரின்னு சொல்லிட்டான். ஸோ அந்த கட்டி போட்டிருந்தாங்க இல்லையா, அவனுடைய பேர் வந்து மேக். ஸோ அந்த மேகோடைய கை கட்டெல்லாம் ஒத்துவிட்டு அவனுடைய கையில் ஒரு கத்தியை கொடுத்து நம்ம ஹீரோ கையிலேயே ஒரு கத்தியை கொடுத்து சண்டை போட சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு தான் அந்த தாத்தா நல்லா சொல்லி கொடுத்துருப்பார் இல்லையா, அதனால இங்கே பயங்கரமாக சண்டை போட்டு அந்த மேகை வந்து அடித்து கீழே போட்டுட்டு அவனை கொல்ற மாதிரி வந்து கத்தியை வந்து சைடில் சொருகிட்டு அந்த தலைவனை பார்த்து இந்த மாதிரி நான் அந்த ஃபைட்டில் ஜெயிச்சிட்டேன், அதனால நான் உயிரோட இருக்கணும், என்னுடைய விருப்பப்படி இந்த மேகும் உயிரோட இருக்கணும். ஸோ அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் போட்டுக்கு வந்தா ஒரு திறமையான ஃபைட்டரும் ஒரு அருமையான செயலரும் உங்களுக்கு இருந்த மாதிரி அப்படின்னு லைட்டாக பிட்ட போட. ஸோ அது அந்த தலைவனுக்கு பிடிச்ச பகுது. சரி ஓகே ரெண்டு பேரும் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட. ஸோ இதெல்லாம் கேட்ட மேகும் அடே ராசா எப்படியோ வந்து என்னை காப்பாத்திட்டடா, என்னுடைய செத்து போன ரிலேட்டிவ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீ தாண்டா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ 3 மாசமா இதே கப்பலில் தான் இருக்கிறான். கடைசியாக அந்த கப்பல் வந்து ஒரு ஊருக்கு வருது. ஸோ அந்த ஊர் வேற எந்த ஊரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஊர் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கப்பலில் இருந்து எல்லாருமே பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பல மாதம் கழிச்சு தான் மீட் பண்ணணும் போல. அதனால அந்த தலைவன் வந்து நம்ம ஹீரோ தனியாக இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு சேர வேண்டிய காசையும் கொடுத்துட்டு நீ ஏன் போகாமல் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இது என்னுடைய ஊர் தான், இந்த ஊரில் தான் நான் வளர்ந்தேன், ஆனால் இந்த ஊரில் எனக்கு முடிக்கப்படாத நிறைய கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ இதெல்லாம் கேட்ட முடிக்காரணும் சரி ஓகே உனக்கு இந்த ஊரில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக உனக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோவா அந்த தலைவன்கிட்ட கண்டிப்பாக உங்களுடைய உதவியாக எனக்கு நிறைய தேவை, அது மட்டும் இல்லாமல் இத்தனை மாசமா என்னை பார்த்துக்கிட்டதுக்கு நன்றின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல காலடி வைக்கிறான். வச்சதுமே அவனுக்கு அவனுடைய இந்த பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நேராக கிளம்புறான். போகும்போதும் பின்னாடி அந்த ஃப்ரெண்டுக்காரன் அதான் பெஸ்ட் ஃப்ரெண்டான மேக் இருக்கான் இல்லையா, அவனும் ஹீரோ கூட தான் வந்திருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஹீரோவை விட்டா இப்போ வேற யாரும் கிடையாது. ஸோ அப்படி நம்ம ஹீரோ வர்றதை பார்த்ததுமே எங்க பாரு நீ எனக்காக ஒரு போட்டை ரெடி பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் போகிற மாதிரியான ஒரு போட் ரெடி பண்ணிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இவன் மட்டும் தனியாக வந்து ஒரு வீட்டோடைய கதவை தட்டுறான். ஸோ இது யாருடைய வீடுனா அந்த ஓனருடைய வீடு தான். அதை நம்ம ஹீரோ ப்ரொமோட் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த ஓனருடைய வீடு தான். ஸோ அவங்க பேத்தி தான் வந்து கதவை திறக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் தாத்தா வந்து 11 மணிக்கு மேலே யாரையும் மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் எட்மண்ட் டேண்டேஸை தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லு, உன்னுடைய தாத்தா கண்டிப்பாக பார்ப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோடைய பேரையே சொல்லி கேட்குறான். அதனால அந்த தாத்தாவும் நம்ம ஹீரோ உள்ள கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ முடி தாடிலாம் வச்சு இப்போ ரொம்ப வித்தியாசமாக மாறிட்டான் இல்லையா, அதனாலேயே நீங்கள் அந்த ஹீரோடைய ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் நம்மளை பற்றி எதுவுமே தெரியல போல அப்படின்ற மாதிரி. ஆமாம் நான் ஹீரோடைய ஃப்ரெண்டு தான், அவனை தேடி தான் வந்திருக்கிறேன், அவனுடைய ஃபேமிலியில் எங்கே இருக்காங்க, அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்குறான். அப்போ தான் இந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஹீரோவை ஏதோ ஒரு ரீசனுக்காக தூக்கில் போட்டு சாகடிச்சிட்டாங்க, அந்த செய்தி கேட்டு ஹீரோடைய அப்பாவும் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா இவனுடைய அப்பா இறந்துட்டாங்கன்றது இப்போ தானே தெரியுது. இதெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு கேட்கும்போது இதுவா அது வந்து அந்த ஜட்ஜி தான் அந்த மாதிரியான ரூலை வந்து போட்டாரு, ஸோ ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல இன்னுமே நம்ம ஹீரோவுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே நான் ஹீரோயினை சீக்கிரமா போய் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயினுடைய பேரை சொல்லிட்டு கிளம்பவும் ஹீரோயினா அப்பா அவளுடைய ஹஸ்பண்டான கவுண்டஸ் மாண்டேகோவோட இருப்பான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இன்னுமே ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அது அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய பேரு, அந்த ஃப்ரெண்டுக்காரன் தானே நம்ம ஹீரோக்கு துரோகம் பண்ணியிருப்பா, அப்படின்னா ஹீரோயினும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாளா, நான் போனதுமே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு மனசு உடஞ்சு போயிடுறான். மனசு உடஞ்சு போயிட்டு இப்போ அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்
விசாரிக்கும் போது இப்பதான் அந்த ஓனர் சொல்றாரு, அந்த ஜட்ஜும் சரி அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சரி இப்போ வந்து பாரிஸ்ல வந்து போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த ஜட்ஜுக்கு வந்து ப்ரொமோஷனும் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாம அந்த ஜட்ஜோடைய அப்பாவை யாரோ கொடூரமா கொன்னுட்டாங்க. அதனாலே அவர் சோகமா பாரிஸ்க்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஷிப்பிங் கம்பெனியை என்கிட்ட இருந்து ஏமாத்தி அந்த கேப்டன் வந்து பறிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, அதாவது நம்ம ஹீரோ ப்ரொமோட் ஆகிறது ஒருத்தனுக்கு பிடிக்காம இருந்திருக்கும் இல்லையா, அசிஸ்டன்ட் கேப்டன் மாதிரி, அவர் தான் இவனையும் ஏமாத்திருக்காரு. நம்ம ஹீரோக்கும் அவரும் துரோகம் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு மனசு உடஞ்சி போய் இவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துட்டு, கண்டிப்பா உங்களுடைய விதியும் மறுபடியும் மாறும், அது போக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான். ஸோ கிளம்பி வெளியில் வந்தவன் இந்த ஃப்ரெண்டுக்காரனை தான் மீட் பண்ணிட்டான். நான் சொன்ன போட்டை ரெடி பண்ணியா அப்படின்னு சொல்ல, அடுத்ததே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் போட்டில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இது எந்த இடம்னா, அந்த ப்ரீஸ்ட் வந்து ஒரு ஐலாண்டை சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, அந்த ஐலாண்டில் நிறைய பொக்கிஷத்தை மறைச்சி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு மேப்பும் கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஐலாண்டுக்கு வரான். ஸோ ஐலாண்டுக்குள்ளே வந்ததுமே அவன் கையில் வச்சிருக்கிற மேப்பில் சில குதர்க்கமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படியே இவனுடைய அறிவால் சால்வ் பண்ணி ஒரு குகை மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள வரான். அந்த இடத்துக்குள்ள வந்து தண்ணியை பார்த்தா ரொம்பவே பியூராக இருக்கும். உடனே ஜம்ப் பண்ணி அடியில் போய் பார்க்குறான். பார்த்தா நிறைய பாக்ஸாக இருக்குது, எக்கச்சக்கமான பாக்ஸ். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள எக்கச்சக்கமான பொக்கிஷம், தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்னு எல்லாம் கொட்டி கிடக்குது. அப்புறம் என்ன, அடுத்த சீன்லேயே அது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுறாங்க. இந்த மேக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறான். இந்த உலகத்திலேயே இனிமேல் நம்ம தாண்டா பணக்காரன், இனிமேல் நம்ம நினைச்ச மாதிரி ரொம்பவே சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்ததும், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டதுமே, எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும். ரிவெஞ்சா? யார் எடுக்க போற அப்படின்னு கேட்டதுமே, எனக்கு துரோகம் பண்ண அந்த ஃப்ரெண்டுக்காரன், அதுக்கப்புறம் என்னை ஏமாத்தி மாட்டி விட்ட அந்த ஜட்ஜி, அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கேப்டன், கடைசியா என்னை ஈஸியா மறந்த ஹீரோயின், இவங்க எல்லாத்தையுமே நான் பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு வெறியில இருக்க. என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, பழி வாங்கணுமா? அவங்க எல்லாத்தையுமே நம்ம கொலை பண்ணிடலாம், சொல்லு நானே கொலை பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம இந்த சொத்தை வச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னதும், என்னது கொலை பண்றதா? அப்படி கொலை பண்ணா அவங்க ஈஸியா செத்துடுவாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, 13 வருஷம். அந்த கஷ்டத்துல அவங்க கொஞ்சமாவது அனுபவிக்கணும்ல, அதனால நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளானை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதாவது இவங்களும் பாரிஸ்க்கு வந்துட்டாங்க. பாரிஸ்க்கு வந்து ஒரு பெரிய அரண்மனை வாங்கணும் இல்லையா, அதனால இந்த மேக் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டியோட ஒரு பெரிய அரண்மனை அங்கே இருக்கிறதுல ஒரு பெரிய கேஸ்டில் வந்து பார்த்து அது ஓனர்கிட்ட நாங்கள் இதை வாங்கணும் அப்படின்னதும், அவர் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, தம்பி போங்கப்பா, நாயை விட்டு கடிக்க விட்டுற போகிறேன், எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுமே இந்த மேக் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த குதிரை வண்டியில் காமிக்கிறான். பார்த்தா எக்கச்சக்கமான தங்கம், வைரம் அப்படின்னு கொட்டி கிடக்குமா. அவ்வளோதான், அடுத்த செகண்டு அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு அவர் இடத்த காலி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய பிளான் என்னன்னா, இவங்க புதுசாக அந்த இடத்துல அரண்மனை வாங்கியிருக்காங்க இல்லையா, அதனால அந்த ஊரோடைய பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கார்டும் கொடுக்குறாங்க. அது மூலமா அந்த 4 பேரையும் அந்த அரண்மனைக்கு வர வைக்கலான்ற மாதிரி ஹீரோ பிளான் பண்றான். ஸோ அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு பார்ட்டி நடக்குது. பார்ட்டி நடக்கும்போது அந்த ஊருடைய பெரிய பெரிய புள்ளிங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுல இந்த ஜட்ஜும் அவனுடைய ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்துல நம்ம மேகும் இந்த மாதிரி எங்களுடைய பாஸ் வர போறாரு அப்படின்னு சொல்ல, பெரிய பலூன்ல இருந்து நம்ம ஹீரோ வந்து கீழே இறங்கி வரான். ஸோ இங்க வந்து வந்திருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து, என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு இவ்வளவு பேர் இங்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள வர சொல்றான். ஸோ எல்லாருமே சந்தோஷமா உள்ள போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்கறான், அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினும் எங்க அப்படின்னு கேட்டதுமே, அவங்களுக்கு நான் இன்வைட் பண்ணேன், ஆனா வரல போல, எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அந்த ஃப்ரெண்டுக்காரன் இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, டக்குன்னு இந்த சைடு இந்த ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல நம்ம ஹீரோயின் கூட வந்து செட்டில் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய சூதாட்டம் பண்ணி நிறைய இதெல்லாம் லாஸ் ஆயிருக்கிறான் போல. ஏதோ ஷிப்பிங் கம்பெனி வச்சிருக்கிறான், கூடவே நிறைய பேங்க்ஸ் எல்லாம் அவனுக்கு லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ இங்க என்ன சொல்றான்னா, அந்த எல்லா பேங்க்ஸையும் நீ வாங்கிடுது, இனிமேல் அவனுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாத்திலையுமே அவனை நம்ம லாக் பண்ணி தான் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே மாதிரி அந்த பேங்க்காரங்களும் இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு எந்த லோனும் கொடுக்க போறது கிடையாது. அதனாலேயே அவன் அந்த அசிஸ்டன்ட் கேப்டனை போய் மீட் பண்ண போறான். ஏன்னா ஹீரோடைய பிளானே இதுதான், இவனை எல்லா இடத்துலயும் நம்ம லாக் பண்ணா கண்டிப்பா அவன் அந்த அசிஸ்டன்ட் கேப்டனை மீட் பண்ண போவான், அது மூலமா அவனை நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலான்ற மாதிரி தான் இந்த மாதிரி பிளானை போட்டு அவனை மீட் பண்ண வச்சிருக்கேன். ஸோ அந்த அசிஸ்டன்ட் கேப்டனும், என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணியே இப்போதான் என்னுடைய ஞாபகம்லாம் வந்துச்சு போல அப்படின்னு இவங்க 2 பேரும் இங்கே பேசிட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மேக் வந்து உள்ள வந்துட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோடைய முதுகை பார்க்குறான். பார்த்தா அவ்வளோ காயங்கள் இருக்குது. என்னப்பா அவனு ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க போல, அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு கீழே தூங்குற அப்படின்னு கேட்டதும்,
பல வருஷமா நான் கல்லுலே தூங்கினேன்ல, அதனால பெட்ல படுத்ததுமே எனக்கு தூக்கம் வரல. சரி சொல்லு, என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னதும், இந்த மாதிரி உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஹீரோயினுக்கு பையன் இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ ஷாக் ஆகுறான். சரி ஓகே, நம்ம பையனை வச்சு ஒரு பிளானை போடுவோம், இனிமேல் பையனை வச்சு தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரனுடைய வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு பிளான் போட்டு என்ன பண்ணுறான்னா, ஸோ பையன் வந்து ரோமுக்கு வந்து ஒரு ட்ரிப் இருப்பான். அந்த ட்ரிப்பில் ஒரு பொண்ணை இந்த பையனை பார்க்குற மாதிரி வைக்க, அந்த பையனும் பொண்ணு அழகா இருக்காளே எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக, ஆனால் ஒரு டனலுக்கு வந்ததுமே என்ன ஆயிடுதுன்னா, நிறைய திருடர்கள் வந்து அவனை பிடிச்சி கட்டி போட்டுறாங்க. ஸோ கட்டி போட்டது மட்டும் இல்லாமல் இவனை சீக்கிரமாக அடித்து இவனுடைய கையை உடைங்க, கை விரலை வெட்டி இவனுடைய அப்பாவுக்கு அனுப்புங்க, இவனை வச்சு நம்ம நிறைய காசு சம்பாதிச்சிடலாம், ஏன்னா இவனுடைய அப்பா வந்து பணக்காரங்க அப்படின்னு அந்த திருடர்கள் பேசிட்டு இருக்க, அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஒழுங்கு மரியாதையாக அவனை விட்டுருங்க, இல்லைனா உங்களுடைய உயிர் போயிடும் அப்படின்னு மிரட்ட, இவன் யாரா, இவனை அடிச்சு தம்சம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அந்த பையனை வந்து காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறான். ஆனால் இது எல்லாமே கடைசியில் நம்ம ஹீரோடைய பிளான் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்தது அந்த தலைவன் தான். ஸோ அவன்கிட்ட தான் நம்ம ஹீரோ ஹெல்ப் கிட்ட இருந்திருப்பான் போல. ஸோ கடைசி அந்த பையனை காப்பாற்றி அந்த டனல்ல இருந்து வெளியில் கூட்டிட்டு வந்துட்டான் இல்லையா. ஸோ இது மூலமாக அந்த பையனுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. யாருங்க நீங்கள், எப்படிங்க என்னை காப்பாற்றுனீங்க, நீங்கள் ரொம்பவே தைரியசாலிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு புகழ்ந்துட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய பிஸ்னஸ் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், உனக்கு டைம் இருந்தால் நாளைக்கு என்னோட இடத்துல வந்து பாரு, அங்கே வச்சு எது வேணாலும் பேசுன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக ஏறி கிளம்பிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அதே மாதிரி ஹீரோயினுடைய பையனும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இதுதானே இவங்களுடைய பிளானும், எப்படியாவது அவனை இங்கே வர வச்சு அவன் மூலமாக ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட க்ளோஸ் ஆகி அவனை போட்டு தள்ளுறது தானே பிளானு. ஸோ அதனால இந்த பையன் கிட்ட நல்ல விதமாக பேச, ஆனால் இந்த பையன் வந்து என்ன கேட்குறான்னா, ஆமாம் நீங்கள் எப்படி அன்னைக்கு அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்தீங்க, எப்படி என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, தம்பி நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி ரகசியமான பாதைகளெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன், அப்படி யூஸ் பண்ணும்போது தான் உன்னை பார்த்தேன், உன்னை கெட்டி போட்டு வச்சுருந்தாங்க, அதனால தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இதனால இந்த பையனுக்கு நம்ம ஹீரோ இன்னுமே நல்லா பிடிச்சிட்டு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் கேட்குற மாதிரியே இந்த மேக் கிட்ட என்ன பேசுகிறேன்னா, நம்மளுடைய தங்கம் வர்ற கண்டெய்னர்லாம் வந்துட்டா, அது எப்போ இங்கே வந்து இறங்க போகுது, அதை கஸ்டம்லாம் கிளியர் பண்ணிவிடுவாங்க தானே அப்படின்னு அந்த பையனுக்கு கேட்குற மாதிரியே பேசுகிறேன். ஏன்னா அப்போ தானே அந்த பையன் வீட்டில் போய் சொல்லுவான்ற மாதிரி. ஸோ அப்படி போகும்போது அந்த பையன் நம்ம ஹீரோ பார்த்து, இன்னும் கொஞ்ச நாளில் என்னுடைய பர்த்டே பார்ட்டி வரப்போகுது, கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி இன்வைட் பண்ணிட்டு போகிறான். ஸோ அப்படியே கட் பண்ண அடுத்தது இந்த பர்த்டே பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கடைசியாக அவன் நினச்ச மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக, அந்த ஃப்ரெண்டுக்காரனும் மேலே இருந்து நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆனால் அது நம்ம ஹீரோ தான்றது அவனுக்குமே அடையாளம் தெரியல. யார் இவர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினுடைய பையனை ஓடி வந்து, வந்துட்டிங்களா அப்படின்னு வெல்கம் பண்ணேன். அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் தெரியுது, ஓ நீங்கள் தான் அந்த பெரிய அந்த பணக்காரரா, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பையனை காப்பாற்றுனீங்களா, ஸோ நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசிட்டு அவனுடைய ஒய்ஃப் நம்ம ஹீரோயினையும் கூப்பிட, நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி ஹீரோ பார்த்ததுமே டக்குன்னு அவளுக்கு வந்து அந்த ஹீரோடைய ஞாபகம் தான் வருது. ஆக்சுவலாக இவ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டா, ஏன்னா இவ தானே ஹீரோ லவ் பண்ணா. ஆனால் இன்னுமே மனசு ஃபுல்லாக குழப்பமாகவே இருக்குது. அதனால மெல்ல பக்கத்தில் வந்துட்டு, நீங்கள் தான் என்னுடைய பையனை காப்பாற்றினீங்களா, நான் உங்களை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும், ஆமாங்க கண்டிப்பாக 1 மாதத்துக்கு நீங்கள் என்னை மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா 1 மாதத்துல இந்த ஃப்ரெண்டுக்காரனை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, அதனால. அப்புறமா அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட, உங்கள் ஒய்ஃப் கூட நான் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்ல அவனும் பெர்மிஷன் கொடுத்துட்றான். ஸோ அதனால நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமே குழப்பத்தில் இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஏன் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுமே, இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தரை ரொம்பவே பிடிக்கும், அவரே மாதிரியே நீங்கள் இருக்கீங்களா அதனால தான் அப்படின்னதும், ஓ அப்படியாங்க, அப்படி அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னதும், இல்லை அவர் இறந்துட்டாரு. ஓ இறந்துட்டாரா, ஆனால் நான் அவர் கிடையாதுங்க, என்னுடைய பேர் வந்து மோண்டே கிறிஸ்டோ அப்படின்னு ஹீரோயினை ஏமாத்திட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த பார்ட்டிக்கு வந்து இந்த ஜட்ஜு வந்திருப்பாரு. ஸோ அந்த ஜட்ஜை கூப்பிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா தனியாக மாடிக்கு வந்து சீக்கிரட்டாக என்ன பேசுகிறான்னா, எதுக்கு இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த, நம்ம தான் வெளியில் இந்த மாதிரி மீட் பண்ணக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னது. உடனே ஜட்ஜும், இந்த மாதிரி அந்த மோண்டே கிறிஸ்டோ தான் என்னை இன்வைட் பண்ணாரு, அதனால தான் நான் வந்தேன், அவர் பெரிய பணக்காரரு அப்படின்னு சொல்ல, உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனும், ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், என்னுடைய பையன் கூட ஏதோ சொன்னான், ஏதோ ஒரு பெட்டியை வந்து இறக்குமதி பண்ணுறாராம், அதில் நிறைய கோல்டுலாம் இருக்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டாராம் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த ஜட்ஜும், ஓ அப்படின்னா அது விஷயமா தான் என்ன வந்து அவர் கூப்பிட்டு இருந்திருக்கிறாரு, ஏன்னா என்ன வர வச்சு அந்த பெட்டியை ஈஸியாக அந்த கஸ்டம்ஸ் வந்து கிளியரன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது மூலமாக நம்ம ஒரு பிளான் பண்ணலாம், அந்த தங்கத்தில் பாதியை நம்ம கொள்ளையடிச்சிடலாம், உனக்கு
எனக்கு பாதி அப்படின்னு இவங்க வந்து பிஸ்னஸ் டீல் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம ஹீரோ இவங்களுக்காக விரிச்ச வலை தான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து டான்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஸ்பீச் கொடுக்கணும். இன்னைக்கு பர்த்டே பாய் வந்து ஹீரோயினுடைய பையன் தானே, ஆனால் இதுக்கு ஸ்பீச் கொடுக்கறது அவருடைய அப்பா தான் கொடுக்கணும். ஆனால் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, வெளியில் நின்று ஜட்ஜு கூட டீலிங் பேசிட்டு இருக்காரு இல்லையா, அதனால அவர் வரல. பதிலுக்கு நம்ம ஹீரோ தான் ஸ்பீச் கொடுக்குறான். ரொம்பவே புகழ்ற மாதிரி பாராட்டுற மாதிரி ஸ்பீச் கொடுத்துட எல்லாருமே கை தட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ மண்டையில முடிய கை வச்சு சுத்திட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான்ற மாதிரி. ஏன்னா ஹீரோ தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய வண்டியில ஏறி கிளம்பலான்னு போகும்போது உள்ள நம்ம ஹீரோவுக்கே தெரியாம உட்காந்துருக்காங்க. ஹீரோவை பார்த்து அழுதுகிட்டே இந்த மாதிரி அந்த ஜட்ஜி வந்து எங்க கிட்ட ஒன்னு சாகடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட. என்ன சொல்றீங்க நீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னதும், இல்ல நீ என்னை ஏமாத்தாத, நீ எட்மாண்டு தானே, எதுக்கு என்கிட்ட மறைக்க பாக்குற அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா, இல்ல மேடம் நீங்க என்ன ஏதோ தப்பா நினைச்சிட்டீங்க, நான் நீங்க நினைக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல. உடனே ஹீரோயினும், ஏன் போய் சொல்ற, நீ எட்மண்ட் தானே, இல்லைனா அவனுடைய ஆவி ஏதாவது உனக்கு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்ட. ஸோ இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும், நீங்க அவனை ரொம்பவே லவ் பண்ணீங்களா அப்படின்னதும், ஆமா ரொம்பவே லவ் பண்ண அப்படின்னு சொல்ல. எவ்வளோ நாள் லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல. என்னுடைய லைஃப் ஃபுல்லாக அவனை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுமே, ஓ அப்படியா, அப்படின்னா அவர் செத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயினுக்கு பதில் சொல்ல முடியல. இல்லை இது ஃபேர் கிடையாது, இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்காத அப்படின்னு சொன்னதுமே, உங்கள் வீடு வந்துருச்சு, மறுபடியும் உங்கள் வீட்டில் இறங்கிக்கோங்க அப்படின்னு இறக்கி விட. ஆனால் இறங்கினதும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ எட்மண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ண இந்த சைடு ஹார்பரை காமிக்கிறாங்க. அங்கே இந்த அசிஸ்டன்ட் கேப்டன் தானே எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய கோல்டு இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொன்னது உண்மை தான். ஸோ இது வந்து நம்ம கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெட்டியை வந்து அவன் மாற்றி வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக இப்போ அவன் கூட்டு கலவனியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஃப்ரெண்டுக்காரன், ஜட்ஜி, அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் கேப்டன் 3 பேரும் சேர்ந்து தான் நம்ம ஹீரோடைய அந்த பொக்கிஷத்தை ஆட்டையை போட்டலாம் நினைக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ இவங்களுக்கு விரிச்சவளா அதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி எல்லாம் தங்கத்தையும் கைப்பற்றி இவனுடைய ஆளுங்கன்னு நினைச்சு இன்னொரு 2 பேர்கிட்ட அனுப்பி விட்றான். ஏன்னா இவங்களுடைய ஆட்களை அடிச்சு போட்டு அந்த இடத்துக்கு வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம அந்த தலைவன் தான். ஸோ அந்த பொக்கிஷம் வேற யாருக்கு, மறுபடியும் நம்ம ஹீரோக்கு தானே போய் சேரும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் வந்து சுற்றி வளைச்சு பிடிச்சிட்றாங்க. போலீஸ்லாம் வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துருப்பான். ஸோ அந்த கேப்டன் கிட்ட இந்த மாதிரி உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், கப்பலில் இருந்து பொருளை வந்து கைமாற்றுனதுக்கு அப்படின்னு சொல்ல. இல்லை நான் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொன்னதுமே கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்படின்னா நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசலாமே அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பேச ஆரம்பிக்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது இந்த அசிஸ்டன்ட் கேப்டன் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் பண்ணா, அவனுக்காக நான் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோ இவனை தள்ளி விட்டு ஒரு கயிறை இவனுடைய கழுத்துல மாற்ற மாதிரி வச்சு வெளியில தள்ளிட்டான். ஸோ இதெல்லாம் பார்த்து அவன், ஏன் இந்த மாதிரி பண்ற, நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது தான் நம்ம ஹீரோ, என்ன அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன, நான் தான் கவுண்ட் ஆஃப் மோன்டே கிறிஸ்டோ, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன வேற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, எட்மண்ட் டான்டேஸ்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோடைய உண்மையான பேரை சொன்னதுமே இவன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். அப்புறம் என்ன, அந்த கயிறுலயே அங்க தொங்க விட்டுட்டு போலீஸ் கிட்ட சீக்கிரமா அவனை பிடிங்க இல்லைன்னா செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட. அவ்வளவுதான், அடுத்தது அவனை வசமா பிடிச்சிட்டாங்க. அதே சமயத்துல இந்த சைடு இந்த ஜட்ஜை காமிச்சா அவர் பாத்தீங்கன்னா இந்த அந்தபுரம் மாதிரியான ஒரு ஏரியால குளிக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோவும் வரான். ஸோ ஹீரோ பார்த்ததுமே, தலை நீங்களும் வந்துட்டீங்களா, என்ன இவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டதுமே, இல்ல என்னுடைய பொருட்கள்லாம் கைமாறும்ல, அதனால உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன், ஏன்னா நீங்கள் தானே ஜட்ஜு, ஸோ நீங்கள் தானே அந்த கஸ்டம் கிளியரன்ஸ்லாம் பண்ணி தருவீங்க அப்படின்னு சொன்னதுமே, சேச்சா அதெல்லாம் ஏன் பெருசாக எடுத்துக்கிறீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல. இதில் என்ன இருக்கா, ஏன்னா நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண போகிறோம்ல, என் ஃப்ரெண்டை வேற நீங்கள் இருக்க போகிறீங்க, அதனால உங்ககிட்ட நான் கொஞ்சம் கொஸ்டின் கேட்டுக்கலாமா அப்படின்னதும் அந்த ஜட்ஜும், பரவாயில்ல கேளுங்க, இதில் என்ன இருக்குது, எவ்வளோ பெரிய பணக்காரன் நீங்கள் என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னது எனக்கு தான் பெருமைன்னு சொல்லிட்டு என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு கேட்டதுமே, அதுவா 16 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட எதுக்கு இந்த எட்மண்ட் டான்டேஸை நீங்கள் கொலை பண்ணிட்டதா சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுமே அவன் ஷாக்காகிறான். இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னதும், புரியலையா, நான் ரொம்பவே சிம்பிளாக தான் கேட்குறேன், இதுவே புரியலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன கேட்குறான்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டான்டேஸ் வந்து நெப்போலியன் கிட்ட இருந்து லெட்டர் மட்டும் தான் வாங்கினானே தவிர அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. ஸோ அவனை நீங்கள் வந்து பிரிசனுக்கு வந்து அனுப்புனீங்க, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட அவன் செத்துட்டான்ற மாதிரியும் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டதுமே இவன் வந்து ஷாக்காயிட்டான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல
புரியல, நான் அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்க ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா அப்போ தானே உனக்கும் அவனுக்கும் நல்லது, நீங்கள் 2 பேரும் டீல் போட்டிருக்கீங்கல்ல அப்படின்னு சொன்னதுமே அவன் ஷாக் ஆகிட்டான். இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, பிஸ்னஸ் விஷயமா தானே நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டதுமே இப்போ தான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், வாங்க உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு இப்போ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, அப்படியே நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அதில் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஜட்ஜும் உட்காந்து ஒரு டீல் போட்டிருப்பாங்க இல்லையா, அது என்ன டீல்ன்ற மாதிரி இப்போ தான் காட்டுறாங்க. ஸோ அதிலே அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என்னுடைய அப்பாவுக்கு தான் அந்த நெப்போலியன் வந்து லெட்டர் அனுப்பியிருக்கிறான். ஸோ இது மட்டும் இப்போ வெளியில் போச்சுன்னா பெரிய தலைவலி, என்னுடைய அப்பாவால் என்னுடைய வாழ்க்கையே போக நான் விரும்பலை, அவர் நெப்போலியனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ நெப்போலியன் வந்தால் என்னால் லஞ்சம் வாங்க முடியாது, நான் பெரிய ஆளாக மாற முடியாது. அதே மாதிரி தானே உனக்கு உன்னுடைய அப்பா இருக்கிற வரை உன்னுடைய சொத்தை வந்து அனுபவிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ ஹீரோயினுக்கு ஆசைப்படுறல, ஸோ நான் சொல்கிறபடி பண்ணால் உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ என்னுடைய அப்பாவை நீ போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு இங்கே நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக சொல்லிட. இதெல்லாம் கேட்ட இந்த ஜட்ஜும், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது, நீ யார் ஃபஸ்ட்டு, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு வேகமாக வெளியில் போகிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா கதவு வந்து திறக்கல, கதவு க்ளோஸில் இருக்குது. ஏன் கதவு க்ளோஸில் இருக்குது அப்படின்னதும் நம்ம ஹீரோ அவன்கிட்ட வந்து, ஏன் அப்படி பண்ண, உன்னுடைய அப்பா நெப்போலியன் சப்போர்ட்டர் தானே, அதுக்காக நீ அவரை கொலை பண்ணிடுவியா, அப்படின்னா நீ தான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் மூலமாக தானே உன்னுடைய அப்பாவை கொலை பண்ணியிருக்கிற அப்படின்னதும் அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதங்கத்தில், ஆமாண்டா நான் தான் எல்லாம் பண்ணேன், இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட ஒரு ப்ரூஃபும் கிடையாது, ஒரு விட்னஸும் கிடையாது, ஆனால் இதெல்லாம் வெறும் தியரியாக தான் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த புகை மூட்டை அப்படியே விலகுது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா உங்களுடைய அப்பாவையே கொலை பண்ண தூண்டி விட்டதுக்கு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்து அந்த ஜட்ஜு வந்து மிரண்டு போகிறான். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, யாரா நீ அப்படின்னதும் நம்ம ஹீரோவும், என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல, இப்போ தான் இவன் நல்லா மூஞ்ச பார்த்து யோசித்து பார்க்குறான். டான்டேஸ் நீயா அப்படின்னு ஷாக்காக, அப்புறம் என்ன அவனை அடித்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது அந்த குதிரை வண்டிக்குள்ளே ஒரு கன் இருக்குது, இனிமேல் சாகிறதும் வாழ்கிறதும் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு நம்ம ஹீரோ சைடில் சொல்லிட்டு போக அந்த குதிரை வண்டியும் போகுது. அப்படியே சீனும் கட் ஆகுது. ஸோ இப்போ 2 பேரை பழி வாங்கியாச்சு இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோ அடுத்தது வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். அப்படி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோயின் இருந்திருக்கிறாங்க. ஹீரோவை பார்த்து, நீ கடைசியாக அந்த குதிரை வண்டியிலேருந்து இறக்கி விடும்போது நான் உன்னுடைய எட்மண்ட் டான்டேஸ் கிடையாதுன்னு சொன்னல, ஆனால் நான் உன்கிட்ட எட்மண்ட் மட்டும்தான் கேட்டேன், டான்டேஸை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு கரெக்டாக நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து செம டென்ஷன் ஆகிட்டான். சரி ஓகே, இப்போ உனக்கு என்ன வேணும், இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு கோவமாக சொல்ல, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் ஆன்சர் மட்டும்தான் வேணும், நான் அதை கேட்டதுமே கிளம்பிடுவேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோவும், சரி கேளு அப்படின்னு கேட்டதும், இத்தனை வருஷமா நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்டதும், இத்தனை வருஷமாவா, நான் 13 வருஷம் அந்த கொடூரமான ஜெயிலில் இருந்தேன் அப்படின்னு அந்த ஐலாண்டோடைய ஜெயிலோடைய பேரை சொல்ல, அங்கே நீ ரொம்பவே கஷ்டப்பட்டியா அப்படின்னு ஹீரோயின் அழுதுகிட்டே கேட்குறாங்க. சரி ஓகே, நீ எல்லாம் கேட்டு முடிச்சிட்டியா, இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், அப்படின்னா நீ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் எதுக்கு நீ என்ன பார்க்க வரல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டினா, நீ எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணல அப்படின்னு ஹீரோ எமோஷனலாக கேட்குறான். நீ உடனே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்ட, என்னை ஏமாத்தினவன அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கையில் போட்டிருக்கிற அந்த ரிங்கை பார்க்குறாங்க. அதான் ஹீரோவுக்கு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நூலை வச்சே கட்டியிருப்பாங்க இல்லையா. அதை பார்த்து அப்படியே ஷாக்காக, பாத்தியா இதை நான் இன்னுமே என் வாழ்க்கையிலேருந்து கலட்டலை, நான் எப்போதுமே ஒன்றை தான் நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்டதுமே ஹீரோவும், ஏன் இப்படி அப்படின்னு கேட்டதும், ஏன்னா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பிளான் இருக்குன்னு தெரியல, ஆனால் கடவுள் தான் உன்னை மறுபடியும் இங்கே வந்து வர வச்சிருக்கிறாரு என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கிஸ் பண்ண வர, அவ்வளோதான் ஹீரோவும் இப்போ விழுந்துடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேயே தங்குறாங்க. ஆனால் நடுராத்திரிலேயே நம்ம ஹீரோ எங்கேயே எந்திரிச்சு போகிற மாதிரி போயிடுறான். ஸோ காலையில் விடிஞ்சதுமே அந்த இடத்துல அந்த மேக் தான் இருக்கிறான். ஸோ மேக் வந்து ஹீரோயினுடைய ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவீங்களா, நீங்களும் உங்களுடைய பையனும் ஹீரோ கூட போகிற மாதிரி பிளான், அதுவும் 2 நாளில் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. வேகமாக அவளுடைய வீட்டுக்கு வந்து அவளுடைய திங்ஸை பேக் பண்ணுறதுக்காக வரா. ஆனால் அதுக்குள்ளே இங்கே பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையுமே போட்டு உடச்சி வச்சு இப்போ வேகமாக எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு, என்னுடைய எல்லா கடனையும் இப்போ வந்து இது பண்ண போகிறாங்க, ஸோ அதுக்குள்ளே நான் தப்பிச்சு போகணும், ஆனால் என்கிட்ட ஒரு முக்கியமான பிளான் இருக்குது, நான் தங்கம் பெட்டி போட்டியாக ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கிறேன், அதனால சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயின், இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற, சீக்கிரமாக நம்மளுடைய பையனை கூட்டிகிட்டு வா அப்படின்னதும், அது ஒன்றும் உன்னுடைய பையன் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இவன் வந்து ஷாக் ஆகுறான். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டதும், அந்த பையன் எட்மண்ட் டான்டேஸோடைய பையன் அப்படின்னு சொல்ல, இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு செம ஷாக் ஆகுது. உன்னை ஹீரோயின் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்று அவசரமாக கல்யாணம் பண்ணது எதுக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் பெரிய ட்விஸ்டே கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மூலமாக ப்ரெக்னென்ட்டாக இருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் ஹீரோ இறந்துட்டான்ற மாதிரியான லெட்டரையும் படிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரெண்டுக்காரனையும் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் போக போக தான் தெரிஞ்சிருக்கும் இவன் ரொம்பவே மோசமான ஆளுன்றதும், நிறைய மோசமாக பிஹேவ்
பண்ணுறான்றதும் அதனால இப்போ ஹீரோ கூட போகலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதை கேட்டதுமே அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஓ இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது, அதான் என்னுடைய பையன் வந்து கொஞ்சம் மெண்டல் மாதிரி இருக்கானா, துரோகியோடைய பையன் தானே, அப்படி தான் இருப்பான், அதுவும் அந்த செத்து போன துரோகியோடைய பையன், நீ வாரியோ இல்லையோ நான் சந்தோஷமா இருக்க போகிறேன், என்கிட்ட எக்கச்சக்கமான புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா குதிரையை எடுத்துட்டு வேகமாக ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு வரான். ஏன்னா இங்கே தான் அந்த கஸ்டம்ஸ்லாம் ஆட்டையை போட்ட பாக்ஸ்லாம் இருக்கும், அதான் இதுக்குள்ளே தான் தங்கம் இருக்குன்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா தங்கம் இல்லை மண்ணு தான் இருக்குது. ஏன்னா அந்த தங்கத்தை தான் நம்ம தலைவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் இல்லையா. ஸோ இதை பார்த்து சாக்காக அப்போ ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது உள்ள ஒரே ஒரு செஸ் பீஸ் இருக்கும், அதுவும் நம்ம ஹீரோவுக்கு இவன் கொடுத்த அந்த செஸ் பீஸ். அதை பார்த்து இவன் சாக்காக்கி நிற்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு மோன்டே கிறிஸ்டோ வராரு. அதான் நம்ம ஹீரோ வரான். ஸோ ஹீரோவை பார்த்து ஸ்டன் ஆகி நீயா எட்மண்ட் அப்படின்னு வாயை பழக்க என்ன நான் எப்படி தப்பிச்சேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னதும் இவன் பயங்கரமாக ஷாக்காகிறான். ஓ அதனால தான் ஹீரோயின் இப்போ என் கூட வர மாட்டேன்னு சொன்னாலா, உன் கூட போகிறதுக்காகவா, ஸோ என்கிட்ட இருந்து எல்லாம் எடுத்துக்கிட்ட போல, ஆனால் எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டதுமே ஓ அதுவா இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொன்ன டயலாக்கே இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே இவன் கத்தியை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு போவேன். ஆனால் நம்ம ஹீரோ தான் இப்போ பெரிய வீரனும் ஆச்சு, அதனால அவனுடைய கத்தியெல்லாம் ஈஸியாக தள்ளி விட்டுட, நீ என்ன தான் பண்ணாலும் என்னுடைய உடம்புக்குள்ள ராயல் ரத்தம் ஓடும், நீ என்னதான் இப்போ பணக்காரன் ஆனாலுமே நீ ஒரு பிச்சைக்காரன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோடைய மூஞ்சிலெல்லாம் எச்சு துப்பிடுறான். அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகிடுது. இவனை கொன்றலான்னு வரும்போது கரெக்டாக ஹீரோடைய கத்தி யாரோ தள்ளி விட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோடைய பையன் தான். அதாவது அவனுக்கு அது தெரியாது இல்லையா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய அப்பாவை அட்டாக் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஃப்ரெண்டு காரணம் ஆமாப்பா என்னை போட்டு தள்ள வந்துட்டான் பாரு, அவனை எப்படியாவது கொன்று அப்படின்னு இந்த பையன் மூலமா நைஸாக தப்பிச்சிடலான்னு பார்க்குறான். ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு ஒழுங்கா என்னுடைய வழியிலேருந்து நகர்ந்து போ, இல்லைனா உன்னையும் கொன்னுட்டு உன்னுடைய அப்பாவை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுடைய பையனை கொலை பண்ண வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ நாங்கள் வந்து நிறுத்துங்க அப்படின்னு கத்திடுறா. கத்திட்டு அவளுடைய பையன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்கிறதுக்கான கரெக்டான டைம் வரல, உன்னுடைய அப்பா அவன் கிடையாது இவர் தான் அப்படி நம்ம ஹீரோடைய பேரை சொல்ல ஹீரோவே மறந்து போகிறான். இப்போ தான் அவனுக்கும் இதெல்லாம் தெரியும். உடனே திரும்பி அப்பா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஏக்கத்தோட கேட்க அடே உன்னை மாதிரி ஒரு முட்டா பையன்லாம் எனக்கு மகனாக பரப்பானா அப்படின்னு சொல்ல அப்படின்னா வேணுக்குனே தான் என்ன அவர்கிட்ட சண்டை போட வச்சிங்களா, என்னை சாகடிக்க நீங்கள் பிளான் போட்டிங்களா அப்படின்னதும் கரெக்டாக அவனை தள்ளி விட்டுட்டு இவன் கையில் கன்னை எடுத்துட்டு உங்களுடைய கதை முடிய போகுது அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். ஸோ என்னை கொன்னுக்கோ அப்படின்னு நிற்கும் போது ஒன்றை கொண்டு என்ன பண்ணுறது, உனக்கு பிடிச்சவங்கள தானே கொள்ளணும் அப்படின்னு ஹீரோயினை ஷூட் பண்ண வரான். அதுக்குள்ள அந்த மேக் இருக்கான் இல்லையா, அவன் கையில் ஒரு கத்தி வச்சிருப்பான், அதை தூக்கி அவன் மேலே எரிஞ்சிட ஸோ லைட்டாக நகர்ந்துருது. அதனால ஹீரோயினுடைய ஷோல்டர்ல புல்லட் பட்டுருது. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுறான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் வருது, ஆனாலுமே செக் பண்ணி பார்க்குறாங்க, உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஸோ அவனை போய் பிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு என்ன இங்கேருந்து போவேன்னு நினச்சியா, என்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்ட, இதுக்கப்புறம் உயிர் வாழ்றதுக்கு என்ன இருக்குது, உன்னை கொல்றது தான் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சுட்டு அவன்கிட்ட சண்டை போடுறான். ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசி கட்டமாக நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்வாட் எடுத்து அவனுடைய நெஞ்சிலேயே சொருகிட்டான். ஸோ இதை பார்த்ததுமே நீ இப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரன் சாகர தருவாயிலையும் சொல்ல, நான் ஒன்றும் நீ நினைச்ச மாதிரி பழைய ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதோட அவன் வந்து இறந்து போயிட்டான். ஸோ இப்போ கடைசியாக நம்ம ஹீரோ அவனுடைய ஃபேமிலி கூட சேர்ந்துட்டான். அப்படியே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த தனி ஜெயில் இருக்கும் இல்லையா ஒரு ஐலாண்டுக்கு, அதுக்கு முன்னாடி வந்து நின்று அவனுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்த இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த ப்ரீஸ்டுக்கு வந்து நன்றி சொல்கிறான். நன்றி சொல்லிட்டு இனிமேல் நான் எல்லாத்தையுமே தூக்கி போடுறேன், இனிமேல் என்கிட்ட இருக்கிற இவ்வளோ காசையும் வச்சு நான் நல்லது தான் பண்ண போகிறேன், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, ஸோ உங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு மரியாதை செலுத்துகிறான். அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு நான் இந்த இடத்த வாங்கினதுக்கு காரணம் எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுத்துட்டு நான் மட்டும் தனிமையாக இங்கே சோகமாக நடந்து போகிறதுக்காக தான், ஆனால் இப்போ நான் தனிமையாக இருக்க போகிறது கிடையாது, உன் கூட சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக அங்கேருந்து நடந்து போகிறான். அப்போ கடைசியாக நம்ம ஹீரோ அந்த ஜெயிலில் எழுதினா அந்த லெட்டரை காமிக்கிறாங்க. கடவுள் எனக்கு நீதியை தரணும் அப்படின்ற மாதிரி அவன் ப்ரே பண்ணி எழுதியிருந்திருப்பான் இல்லையா. ஸோ அதை காமிச்சு அதோட அந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு படம் வந்து செமையாக இருந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ 2024 இதே கதையில் தான் வந்துருந்துச்சு, லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே ஃபஸ்ட்டு எடுத்த படம் ரொம்ப பெஸ்ட்டாக தானே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.